வெகு காலமாக ஓம்கார உபாசனை செய்து வருகின்றேன். அதன் விளைவாக இடைவிடா நாத அனுபவத்தோடு சில ஜோதிர்மய காட்சிகளும் உற்றிருக்கின்றேன். மேற்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப காலமாக ஓம் என்ற பிரணவ மந்திர உபாசனை அவர் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால் தொடர்ந்து ஒரு உபாசனையை தொடர்ந்து செய்யும் போது அதனுடைய பலன் நிறைய நமக்கு கிடைக்கும். இவர் இந்த ஓம்கார உபாசனை தொடர்ந்து செஞ்சதுனால அவருக்கு நிறைய இந்த விஷன்ஸ்னு சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்குது. அதை அவர் சொல்றாரு. மேற்கொண்டு நான் இதெல்லாம் எனக்கு காட்சிகள்லாம் வருது, வந்து கொண்டிருக்கிறது, வந்தது. இதற்கு மேல் நான் அடுத்த கட்டத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பகவானுடைய பதில்: நாதத்தை கேட்பவன் காட்சிகளை காண்பவன் ஒருவன் இருந்தே அவனுக்கு அவ்வனுபவங்கள் ஏற்படுகின்றன. நாதத்தை கேட்பவன்னா என்னது? சப்தம். நமக்கு ஏதாவது அசரீரி மாதிரி சப்தங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது. காட்சிகள்னா நமக்கு வரக்கூடிய விஷன். அப்ப இந்த காட்சிகளும் இந்த சப்தமும் யாரோ ஒருத்தனை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு கேட்குது, அவன் பார்க்கறான். புரியுதுங்களா? இப்ப எனக்கு தெரியுது, எனக்கு கேட்குதுன்னா என்ன பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு இங்க சொல்ல வராரு. நாதத்தை கேட்பவனும் காட்சிகளை காண்பவனும் ஒருத்தன் இருக்கணும். ஒருவன் இருந்தே அவனுக்கு அந்த அனுபவங்கள் வருகிறது. புரியுதா? அடுத்து, அந்த நான் யார் என்று உள்ளாந்து நோக்கினால் காண்பவன் காட்சி ஓய்ந்து போகும். இப்ப எனக்கு காட்சி தெரியுது, எனக்கு நாதம் கேட்குது அப்படின்னா அதை கேட்கிறவனுக்கும் அதை பார்க்கிறவனுக்கும் அவனை யாருன்னு நீ கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த காட்சிகளும் இந்த சப்தங்களும் அந்த கேட்பவனும் அவனுக்குள்ளே ஒடுங்கும், அவனும் ஆத்மாவில் ஒடுங்கிடுவான். அப்போ உன்னுடைய உண்மையான சொரூபம் உனக்கு விளங்கும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. நினைப்பேது மற்ற உணர்வு மாத்திரமே மிஞ்சி இருக்கும். ஆத்ம உணர்வே மிஞ்சி இருக்கும். அவ்வாறு அடிப்படை உண்மையில் நிலை பெறாது தோன்றி மறைபவற்றில் மனதை செலுத்தினால் அதற்கோர் முடிவில்லை. அந்த மாதிரி உன்னோட உண்மையான சொரூபத்துல நீ எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதை விட்டுட்டு உனக்கு ஒரு காட்சி வந்துச்சு, உனக்கு ஒரு சப்தம் கேட்டுச்சுன்னு அந்த காட்சியிலேயே மயங்கிட்டேனாலும் அந்த சப்தத்திலேயே மயங்கிட்டேனாலும் அதுக்கு முடிவில்லைன்ட்டாரு. இன்னைக்கு இந்த காட்சி, நாளைக்கு வேற காட்சி, நாளைக்கு வெவ்வேறு காட்சிகள் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு சப்தம் கேட்கும், நாளைக்கு வேற சப்தம் கேட்கும். அது நீ பண்ணக்கூடிய சாதனை. சின்சியரா நம்ம பல சாதனைகள் பண்ணும்போது நிறைய நமக்கு இந்த மாதிரி மிஸ்டிக்கலான நிறைய இந்த அதிசயங்கள் ஆச்சரியங்களான விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கும், நமக்கு தெரியும். ஆனா அதுல ஸ்ட்ரக் ஆயிடக்கூடாது. நம்மளுடைய கோல் வேற, நம்மளுடைய இலக்கு வேற. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் வரை இந்த இடையில் வரக்கூடிய சித்திகளையும் சிறு சிறு அனுபவங்களின் மீது கவனத்தை சிதறவிடாது நாம் அதில் பயணிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவ்வாறு அடிப்படை உண்மையில் நிலை பெறாது தோன்றி மறைவனவற்றில் மனதை செலுத்தினால் அதற்கு ஒரு முடிவில்லை, அமைதிக்கு ஒரு இடமும் இல்லை. அப்படியே போயிட்டு தானே உனக்கு அமைதியும் கிடைக்காது. தோன்றாது மறையாது என்றும் ஒரு தன்மையாய் விளங்கும் ஆத்மஸ்வரூபத்தை உணரின் மேற்கொண்டு எப்பிரச்சனையும் இருக்காது. நீ பண்ற உபாசனை கரெக்டு, கண்டினியூஸா பண்ணு. ஆனா அவன் நடுவில் வர காட்சியையும் சப்தத்திலையும் எல்லாம் மனசு செதற விடாத. பண்ற சாதனை பண்ணிக்கிட்டே இரு. அப்பதான் உன்னுடைய உண்மை சொரூபம் உனக்கு கிடைக்கும். அதுலதான் அது தோன்றதும் கிடையாது, அது மறையறதும் கிடையாது. அதுதான் அப்சல்யூட்டு. அது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறார். உடனே அந்த நபர் கேட்கிறாரு, ஓம்கார நாதமும் ஒடுங்க வேண்டுமா? அப்ப நாம் பண்ணக்கூடிய இந்த ஓம்காரமும் அதுவும் ஒடுங்கிடணுமா? அதுவும் இல்லாமல் போக வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. பகவான் பதில்: விஷய தோற்றம் சற்றும் இடத்தே தானே தானாய் சுடரும் ஆத்மஸ்வரூபம் ஓம் எனப்படுவது. அதாவது ஓம் என்ற சப்தம் பிரணவம். இது ஸ்தூல பிரணவம், சூட்சும பிரணவம் இருக்கு, காரண பிரணவம் இருக்கு. இந்த ஓம் எங்கு ஒடுங்குகிறதோ அதுதான் நம்ம ஆத்மஸ்பரணம், ஆத்மா இருக்கக்கூடிய இடம். புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, விஷய தோற்றம், வெளியில நாம ரூபங்கள் எதுவும் இல்லாத அந்த ஆத்மஸ்வரூபத்திலே இந்த ஓமானது முற்று பெறுகிறது. அதுல இருந்து தான் இந்த ஓம் வெளிப்படுகிறது. ஓம்னு வெளிப்படும் பட்சத்துல அது ஸ்தூலமாகுது. ஸ்தூலத்துல இருந்து தான் இந்த ஜகத்து தோன்றுதுன்னு நம்மளுடைய உபநிடங்கள்லாம் சொல்லுது. அப்ப ஆத்மஸ்வரூபமே ஓம் எனப்படுவது. ஓம்காரம் அந்த தொடர்ந்து நாம் அந்த பிரணவத்தை ஜெபிக்கிறதே நம்மளை கொண்டு போய் அந்த நிலைக்கு எடுத்துட்டு போறது தயார்படுத்தும். ஆதலின் அது மற்றொன்றில் ஒடுங்குவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த ஓம்காரமே தான் ஆத்மஸ்வரூபம். இது ஸ்தூலமா இருக்குது. அது வெறி சட்டிலா இருக்கும்போது அது என்னது? ஆத்மஸ்வரூபம் தான் அது அப்படிங்கிறது. அந்நியமான ஒன்றை காண்பதோ கேட்பதோ நினைவதோ எங்கும் இல்லாத அதுவே பூமா அதிர்ஷ்டமாம் பிரம்மஸ்வரூபமே என்று சொல்லப்படுவது. அதுவே உபாசனைகள் யாவும் அவ்வொன்றை உணர்வதற்குற்ற வழிகள்.
உபாசிப்பவன் யார் என்று புரிந்து கொள்வதே உபாசனையின் முடிவின் பயனாகும். எந்த உபாசனை பண்ணாலும் அந்த உபாசனையுடைய பலன் என்னன்னா, அந்த உபாசிப்பவன் யார் என்று அந்த மூலத்தை நாடி அதற்கான சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்க சொல்றாரு. சோ ஓம்காரம் தான் ஆத்மா, ஓம்காரமே சத்தியம். அந்த ஓம்காரத்திலிருந்து அகாரம் உகாரம் மகாரம் என்னக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் ஜாக்கிர சொப்ன சுசுப்தி சூழ சூட்சும காரணம் இது போன்றது எல்லாத்துக்கும் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். நாம பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எல்லா விளக்கமும் கொடுக்கலாம். ஸ்தூல சூட்சுமத்துல இருந்து அடங்கும். ஆனா இந்த ஓம்காரம் ஒரு வெளிப்பாடு. இந்த நாமரூப வெளிப்பாடு இல்லாத அதனுடைய உண்மை சொரூபம் தான் ஆத்மா அப்படின்னு இங்க பகவான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு.